Hi, hello friends. Today I will talk about 9th standard maths la irukka chapter. Sorry, I forgot not a problem, not a problem, not a problem. Yeah, fifth chapter, coordinate geometry. Like coordinate geometry, we are going to talk about only the இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் பேச போறேன். மத்ததெல்லாம் நீங்களே படிச்சுக்கோங்க, ஓகேவா? கோஆர்டினேட் ஜாமெட்ரி, ஓகேவா? கோஆர்டினேட் ஜாமெட்ரி அப்படின்னா என்னன்னா, வாட் இஸ் meant by கோஆர்டினேட் ஜாமெட்ரினா ஆல்சோ known as analytical geometry. கோஆர்டினேட் ஜாமெட்ரிக்கு இன்னொரு நேம் இருக்கு. லைக் 12th ஸ்டாண்டர்ட் போனா யூ வில் பி லேர்னிங் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி. தேர் வில் பி ஒரு ஸ்பெஷலான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் இருக்கும் அனாலிட்டிக்கல் ஜாமெட்ரி. லைக் யூ வில் பி லேர்னிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எலிப்ஸ் அதெல்லாம் படிப்பீங்க. ஓகே, லைக் இந்த நோட்ஸ் வந்து கொஞ்சம் நீட்டா தான் இருக்கும். பிகாஸ் ஐ கோயிங் டு ஷேர் இட் இன் தி பிடிஎஃப், ஓகேவா? ஸோ யூ கேன் ஸ்டடி, ஓகேவா? இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஐ கோயிங் டு கவர் தி என்டையர் 5.1. 5.1 என்டையர் கவர் பண்ண போறேன். பிஃபோர் தட் வாட் ஆர் த கான்செப்ட்ஸ் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி டுடே, ஓகேவா? அது வந்து ரொம்ப முக்கியம். First concept, we are going to talk about quadrants. What is quadrants and what are types of quadrants? And second thing, the shapes formed by the figures. இது ரெண்டு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பிஃபோர் தட் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நீங்க எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தெரியும், பேசிக்ஸ். ஒரு சாப்டரை ஃபர்ஸ்ட் ஃபுல்லா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு ஸ்டடி பேசிக்ஸ். ஏன்னா ஒரு கிளாஸ்ல டல் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஸ்ட்ராங் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ பேசிக்ஸ். There are two types of axis. Okay? One is called as x-axis, another called as y-axis. What is x-axis? Also called as horizontal axis. Y-axis also called as vertical axis. Okay? Horizontal axis also like that. Okay? Called as x-axis, called as y-axis. Origin அப்படின்னா என்னன்னா, origin is a place where both x and y axis meet. The origin, it is represented as O. இது x, இது x dash, y இது y dash. ஆக்சுவலா லைக் ஒரு டீப்பா டைவ் பண்றது யூ ஹேவ் டு பி ஸ்ட்ராங். It's also called as 0, 0. Yeah, friends, x-axis, y-axis and origin. Okay, talk about the origin and okay. If I like now today we are going to talk about coordinates. Quadrants. Like quadrants na enna sir அப்படின்னா, like quadrants are nothing but a region. Okay, region. Like actually like before the படிக்கிறதுக்கு முன்னாடி இதை ஏன் படிக்கிறோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். Because we have to know why we have to study. Why have to study? We have to study because of the location. ஓகேவா? ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு முன்னாடி இது ஏன் படிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? என்னமோ வந்தோமா சரி எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்காதீங்க. ஓகேவா? We have to study why we have to study. ஓகேவா? Very very important. ஓகேவா? That is the reason of education. ஓகேவா? இப்ப லைக் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ், இப்ப நீங்க வந்து யாராவது உங்க ஹவுஸ் எங்க இருக்குன்னு கேட்டா வாட் யூ வில் சே? யூ வில் சே a particular address, right? What is address? ஒரு அட்ரஸ் கொடுத்தா லைக் யூ வில் பி, யாரா இருந்தாலும் இந்த அட்ரஸ் கேட்டு விசாரிச்சுட்டு உங்க உங்க வீட்டுக்கு வரலாம். ஓகேவா? தட் இஸ் த யூஸ் ஆஃப் அட்ரஸ். ஓகேவா? லைக் நான் இப்ப என்ன சொல்லுவேன்னா லைக் யா லைக் அட்ரஸ் வந்து இட் இஸ் கிவிங் எ லொகேஷன். ஓகேவா? அதே வேலையை தான் இந்த கோஆர்டினேட் ஜாமெட்ரி பண்ணுது. லைக் தேர் ஆர் டூ எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் திஸ் கால்ட் அஸ் 0, 0. ஓகேவா? தட்ஸ் a point p. இங்க ஒரு p, இங்க ஒரு p, இங்க ஒரு p, இங்க ஒரு p. எக்ஸ் ஆக்சிஸ் என்ன சொல்லுதுன்னா லைக்
இது 1 சென்டிமீட்டர், இது 2 சென்டிமீட்டர். இந்த ஆர்ஜின்ல இருந்து இட் இஸ் 1 சென்டிமீட்டர். இந்த ஆர்ஜின்ல இருந்து 2 சென்டிமீட்டர். இட் இஸ் a horizontal distance between the origin. ஓகேவா? y axis இங்க 1, இங்க 2, இங்க 3, இங்க 4. It's the vertical distance from the origin b. H. இங்க லைக் இங்க இருந்து நான் வந்து I have traveled, I'm taking another curve for that. இங்க இருந்து I have traveled 2 centimeter vertically, horizontally, and I have taken 2 centimeter vertically. So this is called as 2, 2. A 2, 2 now first we have to mark x, y. X, y, x, y. And this is called as 3, 4. Okay, wow. 3, 4. Okay, wow. What is the meaning of 3, 4? Now the point is 3 units away from the origin in the horizontal direction and 4 units away from the vertical direction. That is the meaning of this point, P1. The point is P1 page P1. I hope you understand this concept very well. Okay. Now you have understood the location of the point. Okay. The concept of location of the points. Okay. The concept வந்து இன்னும் ஒரு வாட்டி நடத்துறேன் because I am going to talk very detailly because புரியாத பசங்களுக்கு வந்து I am going to teach it very well. In case எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா you can watch in 2x. 2xல பாருங்க, 3xல பாருங்க. 2x தான் மேக்ஸிமம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இது ஒரு x axis, இது ஒரு x dash axis. இது y, இது y dash. இது y dash. That's 3. That's the right side is positive and the left side is negative. The top side is positive and the bottom side is negative. Like in the world, real world, okay. I'm doing another curve. Okay. P2. 3, 2. It's P3. Okay. 3, 3. Which means it is 3 units away from the horizontal axis direction. There's another concept called distance from the origin. அது நம்ம அடுத்த பார்க்கலாம். Okay. Yeah, today we are talking about like small acceleration like small acceleration not a problem. Yeah. Next, the regions. The regions na என்ன சார் அப்படின்னு கேட்டா லைக் இந்த என்னன்னா லைக் இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில நீங்க ரெண்டா பிரிக்கிறப்பல லைக் x dash
y y dash ஓகேவா. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இது பாசிட்டிவ், நெகட்டிவ். இது பாசிட்டிவ், இது ரெண்டு பக்கம் பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா பாசிட்டிவா இருக்கு. ஓகே. ஆக்சுவலி இந்த 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 பிளேனையே ஆக்சுவலா எத்தனை எத்தனை டிவைட் பண்றோம்? 4ஆ டிவைட் பண்றோம். ஆக்சுவலி லைக் என்னன்னா லைக் லைக் என்னன்னா 4ஆ டிவைட் பண்றோம். இன்னொரு கான்செப்ட் சொல்லலாம்னு இருந்தா அது லிட்டில் அட்வான்ஸ்டு என்ன சொல்றேன். இது வந்து லைக் என்னன்னா லைக் ரொம்ப பிரைட்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது கேட்ச் பண்ணி வைக்க கண்டிப்பா. என்ன சொல்ல வரேன்னா லைக் பிளஸ் மைனஸ் ரெண்டு இருக்கா, எக்ஸும் ஒய்யும். இது எவ்வளவு காம்பினேஷனா அரேஞ்ச் பண்ணலாம்னு பாருங்க. லைக் எக்ஸ் அண்ட் ஒய்னு ரெண்டு இடம் இருக்கு ஓகேவா. பிளஸ் பிளஸ் போடலாம், மைனஸ் மைனஸ் போடலாம், மைனஸ் பிளஸ் போடலாம், மைனஸ் பிளஸ் போடலாம். Number of ways of arranging plus and minus in 4, I mean the plus and minus in yeah. Says yeah, correct, yeah. Yeah. There are 4 ways, right? Okay, right. This is called as first quadrant, okay. Plus and plus. Actually, இங்க வந்து like very very important பண்றதுன்னா you have to be going in anti-clockwise, okay. ஏன் சார் 1 2 3 4 இப்படி போடலாமா? ஏன் வந்து like there will be a like என்னன்னா 1 2 3 4. Actually, the name of the quadrants actually like இது 1 2 3 4 ஓகேவா. இது போடலாமா இல்ல இது போடலாமா, இது போடக்கூடாதா இல்ல இது போடலாம், ஒரே டவுட். ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ ஹேவ் டு கோயிங் இன் தி ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேவா. ஓகே. Yeah, friends, ஓகேவா. லைக் யா பிளஸ் 3 பிளஸ் கமா பிளஸ் மைனஸ் கமா பிளஸ் பிளஸ் கமா நெகட்டிவ் ஓகேவா. ஜூம்ல வந்து லைக் இட் இஸ் ஆல்வேஸ் கம்மிங் அப் இருக்கா. டேக் ஓவர் ஹியர் யா. சோ டிஸ்டர்பிங் ரைட் யா. ஏன் திடீர்னு நடுவில் இங்கிலீஷ் okay friends, like we came to page number 7 ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா லைக் இந்த இதெல்லாம் படிச்சுவாங்க ஓகேவா. டுடே we have like என்ன சொன்னா லைக் அந்த கான்செப்ட் ஆக்சுவலா நம்ம கவர் பண்ணாம செக் பண்ணிக்கலாமா. குவாட்ரண்ட்ஸ் படிச்சாச்சு, அதான் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சாச்சா. ஷேப்ஸ் ஃபார்ம்டு பை தி ஃபிகர்ஸ் அது படிச்சோமா? படிக்கல. லைக் என்னன்னா அந்த ஷேப்ஸ் ஃபார்ம்டு பை தி ஃபிகர்னா ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலா நான் எக்ஸைஸ் பண்றேன், நோட்ஸ்ல நான் அனுப்புறேன் ஓகேவா. லைக் பயப்படாதீங்க, அனுப்புறேன். எக்ஸாம்பிள் 5.1 like ஒரு 4 points கொடுத்துட்டு they have asked the which quadrant these 4 points live. Actually they are asking me to find what are the 4 quadrants of diagram. அது வந்து இது எக்ஸாம்பிள்ல புக்ல வந்து they have not given the diagram but you draw the diagram. Okay, like x dash y y dash. ஒரு இமேஜினரியா ஒரு பிளாட் பண்ணுங்க. யூ நோ நீட் டு பி எக்ஸாக்ட் ஓகேவா, பிகாஸ் இட்ஸ் ஆஸ்கிங் us to find. ஆக்சுவலா லைக் இன்னொரு क्वेश्चन லைக் இன்னொரு சஜஷன் என்ன, they are giving a max question.
study the question 1 or 2 times because there will be a misconception around it. Wow. I have studied this 1 more time. Okay, no problem. Okay. Like they are giving the plus comma plus. Yeah. Yeah, minus comma plus. Minus comma minus இங்க வந்து ஓகேவா the four combinations are available here ஓகேவா இந்த காம்பினேஷன்ஸ் வந்து எப்படி நாம ஞாபகம் வச்சுக்கிறோம்னா லைக் யா ஃப்ரெண்ட் ஆக்சுவலா லைக் ஐ ஹவ் காட் a short trick ஓகேவா இந்த பிளஸ் பிளஸ் இருக்கா இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சொல்றேன் என்னன்னா லைக் நெகோசியேஷன் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா லைக் யூ வில் பி ஸ்டடிங் இந்த ரூல் ஸ்டாண்டர்ட் அது என்னன்னா லைக் negotiation is nothing but I don't know whether you can understand the concept. You try to stay actually, ஓகேவா நீங்க வந்து என்னன்னா லைக் 2 ஸ்பேசஸ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்பேஸ் வந்து நெகட்டிவ் வைக்கணும் அது செகண்ட் குவாட்ரண்ட் அடுத்த இடத்துல நெகட்டிவ் வைக்கணும் தேர்ட் குவாட்ரண்ட்டுக்குவா அடுத்து திரும்பி பண்ணுமா நெகட்டிவ் ஃபோர்த் குவாட்ரண்ட் a very very simple trick actually இருக்குவா what trick we have like we have actually I have taught you actually like I'm only teaching you I don't think so anyone will teach you trick. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் இட் இஸ் பிளஸ் கமா பிளஸ் ஓகேவா செகண்ட் குவாட்ரண்ட் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுனா யூ ஹேவ் டு பி நெகோசியேட்டிங் த பாட்ஸ் ஓகேவா லைக் இது மைனஸ் பண்ணி அவ்வளவுதான் அடுத்து இதை மைனஸ் பண்ணிங்க அவ்வளவுதான் அடுத்து இதை திரும்பி இங்க வந்துருமா மைனஸ் பிளஸ் இங்க தரணுமா செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஓகேவா ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் ஓகேவா like you're asking me to find which quadrant, so I'm going to take another. Yeah, you know, plus comma minus 4 quadrant. Yeah, minus comma minus. Third plus comma plus. அடுத்து பிளாட்டிங் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிளாட் பண்ணிடலாம் அண்ட் எக்ஸாம்பிள் 5.3 வந்து லைக் ஆஸ்கிங் மீ டு ஃபைண்ட் அவுட் யா ஆக்சுவலி எக்ஸாம்பிள் 3 ப்ராப்ளம்ஸ் இருக்கு எக்ஸசைஸ்ல ஒரு 4 ப்ராப்ளம்ஸ் இருக்கு இட் வில் பி டேக்கிங் a lot of time for me to solve this kind of problems but no problem actually because I have a lot of energy today. Example 5.2, they have given some 4 points and asking, yeah, let me study the question once again. Okay, very good. Plot the points A, B, C, D, where 2,4, minus 3,5, minus 4, minus 5, 4, minus 2, the Cartesian plane actually. Like, what is going to be Cartesian plane? Example 5.3, one percent, like example 5.1 percent, okay. Upper distance between the points, 2 points. So, interesting chapter, okay. என் கிளாஸ் எப்பயுமே சூப்பரா இருக்கு okay like they have given me with a 4 point D equal to minus or D is equal to 4 comma minus 4. They have given me the 4 points and asking me to find what kind of figure is formed in the 4 points. For this you have to be exact. Scale வச்சு வரைஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நார்மலா கூட வரையலாம் பிரச்சனை இல்லை பட் using the scale will give a perfect. I actually like yeah I request you to do by the scale because of the exact measurement what I'm doing. Okay, 2,4 is here and minus 3,5 is here. Okay. Actually, I actually need a plot problem here.
2 comma 4 is here, minus 3 comma 5 is here, minus 4 comma 5 is here. Oh, and exercise 5.3, okay, wow. Exercise 5.3, and actually we are going to talk about exercise 5.1. Because we are going to cover the entire book, okay, wow. Not a problem. Cool. Exercise 5.3, okay, wow. Asking me to plot the following points, 4 points in the Cartesian plane and descent by of the diagram by joining all the points taken in order. Wow, okay, yeah. Not a problem. Okay, problems. Yeah, exercise 5.1, we have 4 problems actually. We have to also do that problem for me. Yeah. Given me the 4 points, A is nothing but 2 comma 2, B is minus 2 comma 2. They're asking me to plot the 4 points and asking me to find what type of shape is formed by joining the 4 vertices or 4 points of the turn. Okay. Okay, not a problem. 1, 2, 3, and 4. Minus 1, minus 2, minus 3, and minus 4. 1, 2, 3, 4. Minus 1, minus 2, minus 3, and minus 6. 2 comma 2, minus 2 comma 2, minus 2 comma minus 1, 2 comma plus 1. Asking to join all the points. The question is asking me to determine what type of figure is formed here. Okay, I think it is a triangle, but we have to see. I mean, a rectangle. Otherwise, it is a rectangle, but we have to confirm it, right? How can we confirm it? Means like the description. Your இங்க ஒரு 1 3 3 is equal to 3. இங்க ஒரு 2, இங்க ஒரு 2. இங்க ஒரு 2, இங்க ஒரு 2. 4 is equal to 4. The opposite sides of a rectangle are equal. See, of what I'm trying to say is like the opposite sides of a shape are equal means it's called as rectangle. So it's a rectangle. Rect means 90 degree. Even the name is given with perfect. Exercise 5.1, that's the 4 problems. I'm going to talk about the 4 problems. Okay, black exercise black exercise black and I'm going to take purple for example. They ask me to plot the following points in the coordinate system and identify the coordinates. Okay, a problem. Okay. Actually, like என்னன்னா like ஐயோ நாலு ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கு பண்ணிடலாம் பிரச்சனை இல்லை because we are not in a rush. They ask me to plot the following points in the coordinate system and identify the quadrants. ஆக்சுவலா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா கொஸ்டினை 2 3 வாட்டி படிக்க சொல்றேன் ஓகேவா அரை குறையா கொஸ்டினை படிச்சா இப்படிதான் ஓகேவா வேற what I'm trying to say is read the question once more. Yeah, they have given me the 4 points and asking me to find the whatever quadrants it is.
ஓகே ஓகே. இப்போ -7 கொடுத்துருக்காங்களா? லைக் இந்த பேஜ்ல ஆக்சுவலா இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஆக்சுவலா. லைக் தப்பா இருக்காதீங்க. லைக் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் பி. ஆக்சுவலா உங்க புக்லாம் உங்ககிட்ட இருக்கும்ல, லைக் சமைச்சு தமிழ்நாடு தான் எடுக்கிறேன் ஓகேவா? நான் காட்டுமா ஆக்சுவலா? லைக் கேன் ஐ ஓபன் மை புக் அண்ட் ஷோ யூ? லைக் காட்டியதுலாம் நான் பிரச்சனை இல்லை. ஓகே -7. Take me a little time. Actually, it takes a little time. Not actually. Lot of energy is being wasted. Okay, so kindly support me. Okay, because I will do my work perfectly. Okay, I will do my work perfectly. Not even a single piece of thing will be happening. Okay, yeah. P is -7, 6 and B. Q is 7, 2 and R is -6, -7 and yeah, and S. They have given me 7 points. Yeah, I mean 5 points. Okay, problem. Yeah, cool. Like a -7, -6. -7, -6 will be here. Okay. The quadrant is nothing but the second quadrant. Okay. Problem. The P is given as -6, -7, which is the third quadrant. Q 7, -2 is nothing but in the like fourth quadrant. But like, I'm going to give you the notes, right? So because since I am giving you the notes, extra exam refer பண்ணும்போது you have to be following my notes, right? So ஒரு நோட்ஸை ஃபாலோ போடும்போது புரியணும்ல. ஏதோ கதை எழுதினா you cannot able to follow my notes. So I'm going to circle it so that you can be like follow பண்ணும்போது you have to be can easily follow the slow learners. ஓகேவா? I cannot sorry friends மாதிரி சொன்னதுக்கு because I have to share it. Big for a P, that's the P points. That's the one. Oh, and is yeah, I have also always submitted this second. And what is asking me to write the apps is an ordinate of the following. Apps is an ordinate three by the okay. You don't need to write they have given some like find the coordinate and ordinate. The apps is I have so constant. Apps is அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஆர்டினேட்டா இட்ஸ் a nickname மாதிரி. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்கூல்ல ஒரு நேம் போட்டுருவாங்க, லைக் வீட்ல ஒரு மாதிரி எல்லாமே போடுவாங்க. அதே மாதிரி x axis there is another equal to call abscissa and y axis coordinate ஓகேவா? Okay, yeah. Actually, I don't like to waste like pages. எல்லாம் பார்த்தா it will be very very neat ஓகேவா? So that you can take. Write down the abscissa and coordinate of the following point. Okay. Actually, இந்த sum வந்து I need to take my note ஓகேவா? I have to because ஒரு இது நடத்துறேன்னா you have to be like learning actually ஓகேவா? இது எப்படி வர போகுதுன்னே தெரியல. ஆக்சுவலா உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ட்ரைங் ஃபார் த டேஸ் ஹவு டு ஃபிஃப்த் சாப்டர் ரைட்? இட்ஸ் 5.1 ஓகேவா?
I don't know how to like. They have given me the 4 points. Okay, like here. இதுல நான் எழுத முடியும். I don't know what. Cannot able to write it. Okay, இது வந்து என்னன்னா லைக் -4 மினிமைஸ். Okay, friends, like, I'm going to minimize this. Okay, problem for me, and I'm going to say like my wife. Actually, என் மவுஸ் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. என் மவுஸ் மட்டும் இருந்துச்சு எல்லாம் பட்டா திருப்பி இல்லை. My mouse is not working. Yeah, give me 4 points. PQRNS. Oh my God, they're going away. No, why? Problem, you know. Yeah, I guess this really makes it. Yeah, okay, that's problem. That's me P is nothing but -4. Q வந்து like it is 3,3. -5,3. R is 4. Sorry, friends. P is 4, -4, and Q is 3,3, and here S is 4, -2. PQR test. Yeah. The R is the third sum, and yeah. Yeah, the R is the third sum. அதான் பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எது தேர்ட் சம் பண்ணா எது தேர்ட் சம் பண்ணா செகண்ட் சம்மோட ஆன்சர் இங்க இருக்கு. ஜஸ்ட் ஃபாலோ தட். ஓகேவா? டோன்ட் பீ சோ ப்ரிசைஸ். ஓகேவா? ஜஸ்ட் பீ கேஷுவல். ஓகேவா? Third problem. Okay, third problem. So, but like you're asking me to plot the following points and asking me to find out where they belong. Okay, casual. Okay. Like actually, I don't know when I have started this. Actually, I have started it right 45, 55. I don't know. Okay. Ask me to plot the following points in the coordinate following and join them. What is the conclusion about the following? Actually, like இது வந்து actually like எழுதிதான் actually I am going to check the answer because I might be wrong. Yes, I know சொல்ல வரேன்னா because there are a lot of shapes. Okay, the quadrates பொறுத்த வரைக்கும் like there are a lot of shapes like rhombus, parallelogram. Zero, 1, 2, 3, 4, 5. Three, 4, 5. -5,3. -5,3. ரெண்டு ப்ராப்ளம் இது போடலாம். ப்ராப்ளம் திரும்பி 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 வந்துட்டேன். I'm going to just take another class and going to make my job very simple. Okay. Straight line. Okay. I'm able to get a straight line. Okay. Second, 0, -4. இதெல்லாம் பிளாட் பண்ண உங்களுக்கு தெரியும்ல. 0, -4னா 0, -4. அவ்வளவு இதெல்லாம் இருக்க மாட்டீங்க. ஓகே. 0,4, 0,5. ஓகேவா? செகண்ட் ஸ்ட்ரைட் லைன் தான் ப்ராப்ளம்.
0, 0, minus 0, minus 4, minus 4. What type of shape is this? Actually, like there are two kind of possibilities. One is the rectangular square ஆகலாம். இது 4, இது 4. இது தெரியல, like 4, இப்படி 4 சொல்றேன். All the four sides are equal. It's not a square, right? Okay. Minus 3, minus 3, 3. Okay. 2, 3. Minus 2, minus 1. Okay. 5, minus 1. The black points are joined together. Like what type of shape this is? I think it's a trapezium, but I will confirm it because it's a trapezium, but I will confirm. Because I have to give you the answers. I'm not sure. Like I'm just going to confirm this with you. Like நான் மொபைல் வச்சிருக்கேன் லைக் straight line parallel, yeah, current trapezium. Trapezium extra difference தெரியல. I will confirm trapezium கொடுக்கறாங்க. I don't know like difference between trapezium and trapezium. I think both are same actually, but I will confirm it okay. I have a doubt on it. Both are same. Okay. Yeah, straight line parallel to the x-axis or yeah, not a problem. It's not a problem, but they have units direct. இதுக்கு மாதிரி எழுதுங்க which lie on y-axis. பிரச்சனை இல்லை, like lie on the y-axis like parallel to x-axis. Not a problem, not a problem. Yeah, actually, friends, yeah, 100%, 5.1 is over. Actually, we'll actually send the notes, okay? I plan to send the notes in G drive போட்டு actually அனுப்பிச்சிருக்கேன். Like பார்க்கலாம். Like okay, thank you friends. Okay, like வேற ஒரு process இருக்கு. Actually I need to full time. வேற ஒரு வேலை இருக்கு. Bye, take care.